ஆடு நனைகிறதே என்று ஓநாய் அழுததாம். ஒரு ஊரில் வயல்கள் சூழ்ந்துள்ள கிராமம் இருந்தது. அங்கே மக்களின் முக்கியமான வேலை விவசாயம் செய்தல், ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ப்பது. வயல்களின் பக்கத்தில் மழை பெய்கிற போது தண்ணீரை தேக்கி வைக்க சிறு சிறு கால்வாய்களும் குளங்களும் அங்கே இருந்தன. ஒரு நாள் அந்த கிராமத்தின் பக்கத்தில் உள்ள காட்டிலிருந்து ஒரு ஓநாய் சிறு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. ஒரு மிருகமும் அதற்கு கிடைக்கவில்லை. ஆகையால் அந்த ஓநாய் கிராமத்துக்கு அருகிலுள்ள விவசாய நிலங்களில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்ததை பார்த்தது. ஓநாய் மேய்ந்து கொண்டிருந்த வயல் நிலத்தின் அருகே வந்தது. அங்கே ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்ததை பார்த்தது. நரி ஒரு ஆட்டை பார்த்து அதன் பின்னால் வந்து அதன் மேல் பாய்ந்தது. அதை பிடிக்க முயற்சி செய்தது. தன்மேல் ஓநாய் பாய வருவதைக் கண்டு அதிர்ச்சி உற்ற ஆடு வேகமாக ஓடிச் சென்று குளத்தில் குதித்து விட்டது. அப்போது ஓநாய் ஆட்டை பார்த்து அழுதது. உடனே ஆடு ஓநாயை பார்த்து, ஓநாயே, ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. அதற்கு ஓநாய் ஆட்டை பார்த்து, ஆடே, நீ குளத்திலே நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தால் உன் உடம்பு குளிரும், பிறகு உனக்கு காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தால் உன் உடல் பலவீனம் அடைந்து நீ இறந்து விடுவாய். அதை நினைத்துதான் நான் அழுகிறேன் என்றது. நீ சீக்கிரமாக மேலே வா என்றது. காணாமல் போன ஆட்டை தேடி வந்த ஆட்டு மந்தை குளத்தில் ஆடு இருப்பதை கண்டது. சாப்பிடலாம் என்று ஓநாய் தயாராக இருந்ததை மந்தையில் உள்ள ஆடுகள் கண்டது. ஓநாயே, நீ எதற்காக அழுகிறாய் என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது என்று மந்தையில் உள்ள ஆடுகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஓநாயை விரட்டிவிட்டது. பின்பு ஆட்டை குளத்திலிருந்து காப்பாற்றியது. தீமையான சிந்தனையை வெறுத்து நன்மையான சிந்தனையோடு வாழ வேண்டுமென்று இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவது கதை. 2 ஆடுகள் மோதிக்கொண்டால் ஓநாய்க்கு மகிழ்ச்சி. ஒரு காட்டில் ஓநாய் ஒன்று தன் இரையை தேடி காடு முழுவதும் திரிந்தது. அந்த ஓநாய்க்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆகையால் ஓநாய் காட்டுக்கு பக்கத்தில் உள்ள வயல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்த ஆட்டு மந்தையை கண்டது. ஓநாய் ஆட்டு மந்தையின் அருகே சென்று ஒரு ஆட்டை பார்த்து, ஆடே, எல்லாரும் உன்னைத்தான் மந்தைக்கு தலைவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதோ அங்கே ஒரு ஆடு மேய்ந்து கொண்டிருக்கிறதே, அது தன்னையே ஆட்டு மந்தைக்கு தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது உனக்கு தெரியாதா என்றது. அந்த ஆடு, அப்படியா சொன்னது? இன்று நான் தலைவனா அவன் தலைவனா என்பதை சண்டையிட்டு யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்ப்போம் என்றது. ஓநாயும் அடுத்த ஆட்டை பார்த்து தான் அந்த ஆட்டுக்கு சொன்னதை இந்த ஆட்டுக்கும் சொன்னது. அப்படியா, இன்று அவனா நானா என்று பார்த்து விடலாம் என்று அந்த ஆட்டை முட்டி சாய்க்க வேகமாக சென்றது. ஓநாய்க்கு இப்பொழுது மகிழ்ச்சி தாங்கவில்லை. 2 ஆடுகளும் மோதிக்கொள்ள எதிரெதிரே நின்றது. அப்போது அங்கே ஒரு கிளி அவர்கள் மத்தியில் வந்து நின்றது. கிளி ஆடுகளை பார்த்து, அட முட்டாள் ஆடுகளே, நீங்கள் இருவரும் மோதிக்கொண்டால் உங்கள் தலையிலிருந்து ரத்தம் கொட்டும். பிறகு நீங்கள் மயக்கமடைந்து விழுந்து விடுவீர்கள். அப்போது நரி அங்கே வந்து முதலில் உங்கள் ரத்தத்தை நக்கும், பின்பு உங்களை சாப்பிட்டு விடும். அதற்காகத்தான் ஓநாய் உங்களிடத்தில் அப்படி தந்திரமாக பேசியது என்றது. கிளியே, உனக்கு மிகவும் நன்றி என்று சொல்லிவிட்டு 2 ஆடுகளும் ஓநாயை முட்டி சாகடிக்க ஓடியது. ஓநாயும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வேகமாக காட்டிற்குள் ஓடி மறைந்தது. தந்திர புத்தி ஒரு நாளும் வெற்றி பெறாது. நேர்மையான செயலே வெற்றி பெறும் என்பதை இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.